வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. நம்ம பேக்கரி அக்கா இருக்காங்களா, இந்த க்ளவுன் அக்கா. இந்த அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வன்ம வெறி முத்தி போயிட்டு இப்போ நாய் மாதிரி கொலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஊழையிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ஒரு நாய் இல்லை, ஒன்று ரெண்டு ஒரு 3 நாய் இருக்குன்னு நினைக்கிறேன். வெரைட்டி காட்டுறாங்க. இந்த கல்ச்சுரல் எல்லாம் வெரைட்டி காட்டுவாங்கல்ல. சிவகுமார் கூட வேறு வேறு வாய்ஸ்லாம் மாற்றி அவர் ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்தாருல. அந்த மாதிரிலாம் அக்காவுக்கு பண்ண வராது, ஏன்னா மூளை இல்லை. ஆனால் அக்காவுக்கு இந்த மாதிரி நாய் மாதிரி கொலைக்க வருது. இப்போ அது வந்து க்யூட்டுன்னு வாங்க பாருங்களேன். அக்கா வந்து எவ்வளோ சூப்பர் பாருங்களேன். ஒரே நேரத்தில் 3 நாய் மாதிரி கத்துறாங்க பாருங்களேன். நான் ஏதோ அவங்க கோபமாக கத்துனதை வந்து நான் நாயோட கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க பார்க்காதவங்க. இல்லை, நிஜமாகவே நாய் ஊழையிட்டா எப்படி வெறி புடிச்ச நாய் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வீடியோ எப்படி வந்துடும், எபிசோடில் போடுவாங்களா அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருக்குது எனக்கு. பார்ப்போம். போடலன்னா இன்னும் ஸ்ட்ராங்காகவும் இதை நம்ம எடுத்துகிட்டு போவோம், பேசுவோம். இங்கே மஞ்சரி வந்து கிச்சன் டீம் இன்சார்ஜாக இருக்கிற தர்ஷிகா கிட்ட போயிட்டு, எனக்கு பால் வேணாம், என்னுடைய ஷேர் கொடுத்தீங்கன்னா நான் அதை வச்சு நான் தயிராக எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த கான்வர்சேஷன் நடுவில் இவங்க போடுறாங்க, தூரமாக இருக்கிற ஜாக்லின் அக்கா இருக்காங்களே, அது சொன்னோம்ல, இது வந்து சீசன் 4 அன்பு அக்கா இருக்கிறாங்களே, அந்த அக்காவோட பல மடங்கு ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த பொசிஷனுக்காக. லாஸ்ட் சீசன் புள்ளி ரெண்டும் சேர்த்தன்னா என்ன மாதிரி இருக்குமோ, அந்த சீசன் 4 அர்ச்சனா அக்கா அன்பு அக்கா, லாஸ்ட் சீசன் அந்த புள்ளி அக்கா, 2 அக்காவும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஜாக்லின் அக்கா வரப்போகிறாங்க. இப்போ அதுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் போடுறாங்க. எனக்கு சாம்பார் வேணாம், பருப்பு கொடுத்தீங்கன்னா நான் பருப்பு பாயாசம் செஞ்சுப்பேன். தேவையா இது? கான்வர்சேஷன் அவங்க 2 பேருக்குள்ள. தர்ஷிகா கொடுத்தா சரிம்மா கொடுக்குறேன்னு போகிறாங்க, இல்லைன்னா முடியாதுன்னு சொல்ல போகிறாங்க. அது அவங்க 2 பேர் சார்ந்தது. எதுக்கு இங்கிருந்து அங்கே உள்ளே போகணும்? போன வாரம் பார்த்தீங்கன்னா அங்கே கிச்சன் ஏரியாலே நின்றுட்டு இருக்கிறாங்க மஞ்சரி. அப்போ அருண் சொன்னதுக்கு, என்ன அருண் பிரெட் ஏதோ ரொம்ப சாதாரணமாக சொல்கிறீங்க, இப்போ கொடுத்து தான் தப்புன்னு சொல்கிறீங்க, இது தப்பாக இருக்கே அப்படின்னு கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க கான்வர்சேஷனில் நீங்கள் ஏன் போனீங்க, அருண் தர்ஷிகா கான்வர்சேஷனில் நீங்கள் ஏன் போனீங்க மஞ்சரி அப்படின்லாம் கேட்டார்ல எங்கள் கோமாளி அண்ணன், ஆஸ்ட் அண்ணன். இப்போ இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, பெரிய டிஸ்டன்ஸ். இப்போ அவங்க அங்கே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க தேவையை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அக்கா கவுண்டர் போடுறாங்க. இப்போ அதை பற்றி மஞ்சரி வந்து விளக்க வர்றாங்க. நீங்கள் ஏன் உள்ளே வரீங்க, இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க தேவைக்கு எடுத்துக்கிறாங்களேன்னு சொல்ல வந்தால், அதுக்கு இந்த பேக்கரி அக்கா க்ளவுன் அக்கா வந்து நாய் மாதிரி கத்திட்டு இருக்கிறாங்க, நாய் மாதிரி நக்கல் பண்ணுறாங்களாமா மஞ்சரியை. இந்த க்ளவுன் அக்கா மஞ்சரியை வச்சு செய்யல, இவங்களின் பிஆர் உருட்டுகள் இருக்கானுங்களா வெளியில், அந்த பிஆர் உருட்டுகளை தான் வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது என்ன உருட்ட முடியும்? உடனே மஞ்சரி கூட தான் மார்க் பண்ணாங்க, உடனே மஞ்சரி மேலே தான் தப்பு இருக்குது. மஞ்சரி மேலே இருக்கா? இல்லைன்னா சவுண்டும் தப்பு, மஞ்சரியும் தப்பு, என்ன உருட்டுற இதெல்லாம்? இதுங்க எப்படியாவது உருட்டிட்டு போட்டோம், அது வந்து உருள்ற குரூப்பு. ஆனால் வரப்போகிற எங்கள் அண்ணன் இருக்கார்ல கோமாளி அண்ணன், அவர் என்ன உருட்டுவார்? போன வாரமே பார்த்தீங்கன்னா இந்த பேக்கரி க்ளவுன் அக்கா பார்த்தீங்கன்னா ஓவராக வார்த்தையை விட்டுது. வாயை மூடுன்னுது வந்து இந்த தீபக்கோட இவங்க மஞ்சரி கான்வர்சேஷனில் அந்த சண்டையில். அதுக்கப்புறம் பேசிகிட்டே இருக்க அப்படின்னு கத்துறாங்க. இன்னும் நிறைய இடத்துல பார்க்க முடியுதுங்க. இங்கே சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தங்க எழுந்து ஒரு கான்வர்சேஷனை கேப்டனோட வச்சா, என்ன பேசிகிட்டே இருக்க, ஏன் பேசுகிற, யார் நீ, என்ன உன் வீடா, உன் பேக்கரிக்கு வந்திருக்கிறாங்க எல்லாரும், நீ யார் சொல்கிறதுக்கு? நீ பொறுப்புலையே கிடையாது, நீ ஒரு கண்டஸ்டன்ட்னா அவங்களும் ஒரு கண்டஸ்டன்ட்டு. மஞ்சரி அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ராணவ் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஒரு இடத்துல. இன்னும் எல்லாரை பார்த்து என்ன நினச்சிட்டு இருக்குன்னு தெரில. அதாங்க இந்த தலைக்கு ஏறிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ என்னது, ஏன்னா இந்த கோமாளி ஆஸ்ட் வேற வந்து சவுண்டு ஃபேன் எல்லாம் என்னை வச்சு செஞ்சுருவாங்க, கிளாப்ஸ் வேறு போட்டு விட்டு கிளாப்ஸு அந்த கேவலமாக அங்கே ரியாக்ஷன் கொடுத்தா அந்த ரியாக்ஷன் சூப்பர்னு சிரிக்கிறது. எங்கே படிச்சுட்டு வந்தா அப்படின்னு தெரில. ஏன்னா 4-5 டைரக்ஷன் இல்லை, சுற்றி ஒரு அத்தனை பேர் அட்டாக் பண்ணுறானுங்க போன வாரத்தில் மஞ்சரியை. அதை கேட்கவே இல்லைங்க. நீங்கள் ஏங்க வந்து மஞ்சரி பிரச்சனையில் போனீங்கன்னு சௌந்தர்யான்னு கேட்டிருந்தா இப்போ இது மாதிரி பேசுவாங்களா, பண்ணுவாங்களா? இந்த மாதிரி எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். வந்து என்ன சொல்லும், அப்படி சவுண்டு க்யூட்டாக அதை பண்ணீங்க, எப்படி இந்த முறை பண்ணி காட்டுங்க, நானும் கற்றுக்குறேன், நடிப்பை கற்றுக்குறேன் அப்படின்னு வந்து கோமாளி. இதுக்கு முன்னாடி எந்த ஆஸ்ட்ரியும் நம்ம கமல் சாரே நம்ம கழுவி ஊற்றிருக்கோம் இந்த ரெட் கார்டு மேட்டரில். ஆனால் இந்த அளவுக்கெல்லாம் கண்டஸ்டண்ட்டை கூட கழுவி ஊற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணும். ஆனால் கேவலங்க, அந்த ஆஸ்ட்ன்ற பொசிஷனுக்கே கேவலம். கேவலம் இல்லை, எங்கே படிச்சுட்டு வந்தா அப்படின்னு தெரியல, என்னத்தை படித்தார், சமூக பொறுப்பு என்ன இருக்குது, அறிவு என்ன இருக்குது, ஒரு மண்ணும் தெரில. இது எங்கே வந்து நின்று இருக்கு பாருங்கள். அதிலே தப்பு யாருன்னு தெரியல. எதுக்கும் அந்த கான்வர்சேஷன் உள்ளே போனீங்க, பக்கத்தில் இருக்கிறாங்க, பிரெட்டை அவங்க வாங்கி கையில் வச்சுட்டு இருக்கிறாங்க, அப்போ அவங்க சம்மந்தப்பட்டதானே பேசக்கூடாதா? அப்போ இங்கே இப்போ ஜாக்லின் சவுண்டு நீங்கள் அப்படி பண்ணியிருக்க வேணாம், அப்படியே போயிடணும்.
இதே மஞ்சரின்னு வச்சுங்களேன், நிற்க வச்சுக்கணும் 1/2 மணி நேரம் நிற்க வச்சு, இது தப்பு இல்லாட்டி அவங்க தப்பு இல்லைன்னா, இவங்க தப்பு இல்லைன்னா, இது எதுவுமே தப்பு இல்லைன்னா எல்லா தப்பும் நீ தான். புரிஞ்சிருச்சா, உட்காருமா, பண்ணாத. இதுதான் மஞ்சரியை ஹேண்டில் பண்ணுறது. அந்த திமிரு தானே இப்போ இவ்வளோ பண்ண வைக்கிது, நாய் மாதிரி குலைக்க வைக்கிது. எங்கேருந்து வருது இந்த தைரியம்? எங்கள் ஸ்பெஷல் பவர் பாஸ் கொடுத்துருக்கிறார், பிக் பாஸ் கொடுக்கல, இந்த கோமாளி ஆஸ்ட் கொடுத்தது. அது அந்த தைரியத்தில் தான் அந்த உள்ளே இருக்கிற கோமாளி பார்த்தீங்கன்னா நாய் மாதிரி குலைச்சிட்டு இருக்கு. வேற யாராவது பண்ண முடியுமா? இப்போ பார்த்தோமேங்க மண்டே எபிசோடில் ஸ்டார்டிங் சீனே என்னங்க, அங்கே முத்துக்குமரனும் தீபக்கும் பேசி முடிச்ச உடனே அங்கே கிச்சன் ஏரியாவில் அந்த திருட்டு கும்பல் வந்து இருக்கும்போது அங்கே இந்த க்ளவுன் அக்கா வரல, வந்துட்டு அவன் வந்து தயிரில் சக்கரை போட்டு சாப்பிட்லாமான்னு கேட்டால் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிக்கல. ஏற்கனவே திருடிட்டு இருந்த ஆள் தான் இது, இப்போ திருடி சாப்பிடல. இவர் அந்த திருட்டு கடை மேட்டரை ஹேண்டில் பண்ணும்போதே இந்த க்ளவுன் சொல்லுது, இனிமேல் நானும் திருடுவேன் சார், திருடலான்னு முடிவு பண்ணிட்டேன் சார்னு. அதுக்கும் ஒன்றும் கேட்காம அந்த க்ளவுனு, அங்கே க்ளவுனு எங்கள் கோமாளி அண்ணன் அப்படியே விட்டு போனார்ல, வந்து இவங்க தயிரை திருடி சாப்பிடுவாங்க. திருட்டு கும்பல் சொல்லவே வேணாம் அது என்னெல்லாம் பண்ணுச்சு. பழைய மேட்ருன்னு உருட்டுறான் டப்பா. ஆனால் இந்த வாரமும் பண்ணாங்க, மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போன வாரமும் பண்ணாங்க, இப்போவும் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இதே ஜாக்லின் பாலை திருடல கேட்டால் இன்சார்ஜ் எடுத்து கொடுத்தாரான். இன்சார்ஜ் எடுத்து கொடுக்குறாருன்னா எல்லாரும் முன்னாடி கொடுக்குறா. ஏடா யாருக்கும் தெரியாமல் எல்லாம் ஒளிஞ்சு கொடுக்குறீங்க? ஒளிஞ்சு ஒரு விஷயத்த செய்கிறனாவே அது தப்பு, அது ஃப்ராடுன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா தானே செய்கிற ஒளிஞ்சு. அப்படி இவங்க வந்து இவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துப்பாங்களாம். மந்திரி நேற்றே கேட்குறாங்க, எனக்கு நாக்கில் புண்ணாக இருக்குது, பட்டர் கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னா ஒருத்தனும் வாயை திறக்க மாட்டேங்கிறான். பாருங்க, இவங்க தேவைன்னு ஒன்று கேட்க போனாலே அவங்களுக்கு எரியுது பாருங்களேன். என்னவா பார்க்குறாங்க இவங்கெல்லாம் செலிபிரிட்டிங்க, அது வந்து சாதாரண பொண்ணு, உனக்கெல்லாம் இதுவே அதிகம், உனக்கெல்லாம் நீ எல்லாம் எங்கள் கூட இருக்கிறதே பெருசு அப்படின்ற நினப்பாது. அந்த நினப்பு தானே இதெல்லாம் பண்ணுது. ஏற்கனவே சொன்னோம், அந்த டாஸ்க்லேயே மார்க் பண்ணுறாங்க. அன்ஷிதா ஒரு பக்கம், இந்த ஜாக்லின் ஒரு பக்கம், இந்த சௌந்தர்யா ஒரு பக்கம்னு. அது இன்னும் அதிக லெவலில் போயிட்டு அங்கே சிரிச்சாங்க, இங்கே வந்து நாய் மாதிரி கத்துறாங்க, அவங்கள மார்க் பண்ணுறாங்க, பேச விடாமல் பண்ணுறாங்களாம். ஏன் இந்த மாதிரி வர்ற அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒட்டு கேட்குறீங்க, செவுத்தை உடச்சிட்டு தலையை உள்ளே விட்றீங்க. எது ஒட்டு கேட்டாங்க? அவங்க தர்ஷிகா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க, அதை ஒட்டு கேட்டுட்டு அவங்கள பற்றி கமெண்ட் பண்ணது இதுங்க. இப்போ ஏமா இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு மார்க் பண்ணுறீங்கம்மா, நீங்கள் சர்க்காசமாக இது மாதிரி கலாகிறீங்கம்மா, இது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்க வந்தா, நாங்கள் பேசுகிறத நீ ஒட்டு கேட்ட அறிவு பார்த்தீங்களா? ஆனால் இந்த அறிவு இவங்க அறிவு மட்டும் இல்லை, வரப்போகிற எங்கள் கோமாளி அண்ணன் இருக்கான்ல, அந்த கோமாளி அண்ணனுக்கும் அதே அறிவு தான். வந்து தர்ஷிகா மஞ்சரி கான்வர்சேஷனில் நீங்கள் ஏன் போனீங்க ஜாக்லின், நீங்கள் ஏன் ஜாக்லின் மஞ்சரி கான்வர்சேஷனில் நீங்கள் ஏன் போனீங்க சவுண்ட் அப்படின்னு கேட்க மாட்டார். மஞ்சரி இங்கே சவுண்டும் ஜாக்லினும் வந்து ஃபன்னாக கலாச்சிட்டு இருந்தாங்க, நீங்கள் ஏன் ஒட்டு கேட்டு வந்தீங்க? இல்லை சார் என்னை பற்றி தான் சார் பேசினாங்க, நீங்கள் ஏன் வந்தீங்க? ஏன்னா போன வாரத்தில் அப்படி போட்டு லாக் போட்டு ப்ரெஷர் போடும்போது மஞ்சரி மேலே அந்த கோமாளி அண்ணன் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க, பதிலே சொல்ல முடியாது அதுக்கு. அந்த கோமாளி அண்ணன் ஆஸ்ட்டு ரியா வந்து இந்த மேனரிசம் பண்ணும்போது தப்புன்னு சொன்னீங்களே, இதே அருண் சொன்னார் அப்படின்னு சொல்ல வந்தா அதை பற்றி பேசாமல் ஓடுது அப்படியே அந்த கோமாளி அண்ணன். இந்த வாய் தானே சொல்லுச்சு அது தப்பு அப்படின்னு, அந்த டப்பாவும் சொன்னால தப்புன்னு. அப்புறம் இவன் பண்ணால் வந்து நீங்கள் அப்படி பண்ணல அப்படின்னா, சார் ஐ சார் அந்த ப்ரொஃபஷன் சார், சும்மா கேட்டேன், ஏன் சும்மா எனக்கு தெரியும் நீங்கள் அப்படி பண்ணல, இவருக்கு தெரியுமா, இந்த கோமாளிக்கு தெரியுமா தனியாக மார்க்கிங்கில் அவன் எவ்வளோ மார்க் பண்ணான்னு எபிசோடாவது பார்க்கணும், அதை பார்த்து தொலைகிறது இல்லை. எதுக்கு காசு கொடுக்குறானுங்கன்னே தெரில, காசை கொடுத்து கூப்பிட்டு வந்தால் கமல் சார் இந்த ஸ்டேஜை வந்து கேவலப்படுத்திட்டு இருக்கு அப்படி இந்த கோமாளி அண்ணன். இப்போ பாருங்கள், அந்த கேவலப்படுத்துறதுனால மஞ்சரியை மட்டுமே தப்பு அப்படின்னு சொன்னதுனால மற்றவங்க எல்லாரையும் விட்டதுனால இப்போ எங்கே வந்து நிற்குது பாருங்கள், வந்து நாய் மாதிரி குலைக்குதுங்க. வந்து இதை அழகாக அப்படியே எபிசோட்லேருந்து கட் பண்ணி ஓரம் வச்சுருவானுங்களே, அந்த கோமாளி அண்ணன் வந்து கேட்க மாட்டேன் அப்படி. அதை இதில் மற்றவங்களுக்கு பார்த்து நியாயம் வர சொல்லுவீங்க, வந்து நியாயம். ஜாக்லின் இனி டைட்டில் கனவெல்லாம் காணாதுப்பா, சில பேர் உருட்டுறானுங்களே வெளில, வாய்ப்பில்லை ராஜா, இனி வாய்ப்பே கிடையாது. இனி ஜாக்லினாலும் இல்லை எவனாலும் காப்பாற்ற முடியாது ஜாக்லினை. ஸோ ஜாக்லினை காப்பாற்ற முடியாது. இங்கே ஜாக்லின் வந்து அந்த மாதிரி கத்தும்போது கத்த விட்டுட்டு ஃபுல்லாக அதுக்கப்புறமா வந்து சௌந்தர்யா அந்த மாதிரி பண்ணாத, ஃபஸ்ட்டு சிரிச்சிருவாங்களாம். ரயான் இருந்து சிரிக்கிறான், எல்லாம் சிரிக்க விட்டுட்டு இவங்க பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணாதம்மா. அப்புறம் ஜாக்லின் ஏன் மார்க் பண்ணுறீங்கன்னு கேட்டால், நீ மார்க் பண்ணலையா, உன்னை மார்க் பண்ணுறதா எங்கள் வேலையா, நீ அதை பண்ணவே இல்லையா, ஏய் இப்போ நீ தானே பண்ண, ஏன் பண்ணன்னு கேட்டால் சொல்லணும். நீங்கள் பண்ணுறதே இல்லையா, நாங்கள் மட்டும் தான் மார்க் பண்ணுறோமா, சும்மா உடனே வந்துடுறீங்க அப்படின்னும் போது நான்
கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்தேன்னு அவங்க மஞ்சரி சொல்கிறாங்க. பத்தியா மாக்கிங், இப்போ நீ பண்ணது என்னது? வாய் இருக்குன்னு என்ன வேணால் உருட்டலாம்ல அப்படின்னு உருட்டுறாங்க. கமல் சார் இருக்கும்போது இந்த மாதிரி உருட்ட முடியாது. இந்த மாதிரி பீஸ்லாம் வந்து வச்சு செஞ்சு விட்டுருவாரு. என்ன பண்ணுறது? கோமாளிகிட்ட தூக்கி பெரிய பொறுப்பை கொடுத்தா இப்படி தானே வரும். இந்த மாதிரி கோமாளிகள் தானே ஹைலைட்டாக தெரிவாங்க. இந்த கோமாளிகளின் ஆட்டம் தானே அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் போக போக என்னென்ன மாதிரி கத்துவாங்கன்னு தெரில. பார்ப்போம். அதையும் க்யூட்டுன்னு சொல்லுவானுங்க வெளியில். அதையும் அந்த கோமாளி அண்ணன் வந்து க்யூட்டு சௌந்தர்யா அப்படின்னு சிரிச்சிட்டும் போவார். வாய்ப்பு இருக்குது. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.